வணக்கம். முதன்மை செய்திகள் 50க்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 2 வெளிநாட்டினர் உட்பட 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இத்தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். நாட்டையே அதிர வைத்துள்ள இத்தாக்குதலுக்கு ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத குழு பொறுப்பேற்றுள்ளது. நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பஹல்காம் தாக்குதலின் போது 5 பயங்கரவாதிகள் ராணுவ சீருடையில் வந்து சுட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சுடும் முன் பெயரை கேட்டதாகவும் சம்பவ இடத்தில் இருந்த பெண் கூறியுள்ளார். சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து அவசரமாக நாடு திரும்பினார். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றிருந்தார். அங்கு பட்டத்து இளவரசரை சந்தித்த பின் அவர் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்வதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து எழுந்த பதற்ற சூழலால் பயணத்தை பாதையில் முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார். காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. உளவுத்துறை, தீவிரவாத தடுப்பு பிரிவு, கியூ பிரிவு, ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகப்படும்படியான நபர்கள், அடிப்படைவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கலவரத்தை தூண்டுபவர்களை கண்காணிக்க உளவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றல் பலமாக இருக்க வேண்டுமே தவிர அது பலவீனமாக மாறிவிடக்கூடாது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்வேல் பி.டி. ராஜன் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என்றார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றல் பலமாக இருக்க வேண்டுமே தவிர அது பலவீனமாக மாறிவிடக்கூடாது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்வேல் பி.டி. ராஜன் வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என்றார். அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தலைமை கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழக எம்ஜிஆர் மாளிகையில் மாலை 4:30 மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடக்கவுள்ளது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் தமிழகத்திலும் அமல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். பேரவையில் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளில் இந்த ஆட்சியில் மட்டும்தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு வருவது போன்ற போலி பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு அதற்காக 15,415 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். டெல்லி சென்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மே 9ஆம் தேதி மாநிலங்களவைக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பல மொழிகளை மாணவர்கள் கற்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்று தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பிட்ட மொழியைத்தான் 3வது மொழியாக படிக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்றும் இதனை தமிழக முதல்வர் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் பட்னாவிஸ் கூறியுள்ளார். இந்தி படிப்பதையும் பிற மொழிகளை கற்பதையும் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் என மு க ஸ்டாலினுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதாவிற்கும் தமிழ்நாடு பொது கட்டிட உரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஆளுநர் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் கண்டித்திருந்த நிலையில் 2 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் 2.5 TMC தண்ணீரை விடுவிக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 39வது கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மே மாதம் காவிரியிலிருந்து கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டது.
1129 காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட யுபிஎஸ்சி குடிமைப் பணிகளுக்கான தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அகில இந்திய அளவில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜைச் சேர்ந்த சக்தி துபே என்பவர் முதலிடம் பிடித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 50 பேர் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். யுபிஎஸ்சி தேர்வில் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடமும் தேசிய அளவில் 23வது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தில் படித்த சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்தது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜ், சங்கர் ஆகியோரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். உதகையில் நடக்கும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பார் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் நடைபெறும் மாநாட்டில் தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேசப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர்களை மாநில அரசு நியமிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்த சூழலில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. நாடாளுமன்றத்தை விட உயர்ந்த அதிகாரம் கொண்டது வேறு எதுவும் இல்லை என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மீண்டும் கூறியுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக நிகழ்வில் பேசிய போது அவர் உச்சநீதிமன்றத்தின் மீதான தனது முந்தைய தாக்குதல் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். நாடாளுமன்றமே உச்ச அதிகாரம் கொண்டது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே உச்சபட்ச எஜமானர்கள் எனவும் தெரிவித்துள்ள தன்கர் அதைவிட அதிகாரம் கொண்டது எதுவும் இல்லை என கூறியுள்ளார். கோடைகால கூட்ட நெரிசலை தவிர்க்க தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை செவ்வாய், புதன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் காலை 5:35 மணிக்கும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து மாலை 3:45 மணிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தமிழர்கள் வாழும் மதராசி குடியிருப்பை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமைச் செயலகம் நோக்கி பெருணியாக செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேம்பாலம் மற்றும் மெட்ரோ பணிகளுக்காக மதராசி குடியிருப்பை அகற்ற டெல்லி அரசு முடிவு எடுத்துள்ளது. மாற்று இடத்திற்கு சென்றால் தங்கள் வாழ்வாதாரம், பிள்ளைகளின் கல்வி உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என கூறுகின்றனர். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வரும் 26ஆம் தேதி ரோம் நகரில் இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. வழக்கமாக அடக்கம் செய்யும் போப் கல்லறைகளுக்கு பதிலாக புனித சாண்டா மரியா மாகியோர் பசிலிகாவில் தனது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற போப்பின் விருப்பத்தின்படி அங்கேயே இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா உள்ளிட்ட உலக தலைவர்கள் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உள்ளனர். மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர் நாசரும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜும் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே லயோலா கல்லூரியில் அரசின் சார்பில் போப்பிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் இதில் தமிழ்நாடு முதல்வர் பங்கேற்க உள்ளதாகவும் புதிய தலைவருக்கு அளித்த பேட்டியில் இனிகோ இருதயராஜ் தெரிவித்தார். மேலும் போப்பை தான் சந்தித்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிஸ்டன் சிறந்த கிரிக்கெட் வீரராக ஜஸ்பிரீத் பும்ராவும் சிறந்த வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனாவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டுக்கான சிறந்த வீரர் வீராங்கனைகள் பட்டியலை லண்டனைச் சேர்ந்த விஸ்டன் இதழ் அறிவித்துள்ளது. பும்ரா கடந்த ஆண்டு டெஸ்ட் போட்டிகளில் 71 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். மகளிர் பிரிவில் ஸ்மிருதி மந்தனா கடந்த ஆண்டு 1659 ரன்களை குவித்திருந்தார். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராகுல் மற்றும் அபிஷேக் கோரலின் அபார ஆட்டம் டெல்லி அணிக்கு வெற்றியை தேடித்தந்தது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்களை எடுத்தது. 160 ரன்கள் என்ற இலக்குடன் களம் கண்ட டெல்லி அணி 17.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்களை சேர்த்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் கே.எல். ராகுல் 57 ரன்களும் அபிஷேக் கோரல் 51 ரன்களையும் எடுத்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜய் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் தீவிர கவனம் செலுத்தி வரும் விஜய் ஜனநாயகனோடு திரைத்துறையிலிருந்து விலகுவதால் இந்த திரைப்படம் மீது பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வினோத் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனநாயகன் வெளியாகிறது. இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் புதிய படத்தில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. ரெட்ரோ படம் வெளியீட்டுக்கு தயாராகிவிட்ட நிலையில் கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த படத்திற்கான பணிகளில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார். அவர் கூறிய கதை சிவகார்த்திகேயனுக்கு மிகவும் பிடித்துள்ளதாகவும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. தமிழ் திரைப்பட நடிகர் விஷ்ணு விஷால், பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டா தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. குறிப்பிடத்தக்க அம்சமாக அவர்களது 4வது திருமண நாளில் பிறந்திருக்கிறது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் விஷ்ணு விஷால்,
எல்லாம் வல்ல இறைவன் திருமண நாள் பரிசாக குழந்தையை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமது மகன் ஆர்யான் இப்போது மூத்தவராகிவிட்டதாகவும் விஷ்ணு விஷால் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான நேரத்தில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்ப்பது நலம். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாகில் பணியாற்றும் 23,629 பணியாளர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு தலா 2000 ரூபாய் மாதந்தோறும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இதற்காக ஆண்டுக்கு 64 கோடி ரூபாய் கூடுதலாக செலவிடப்படும் என்றும் அறிவித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழகம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என நிதியமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளதாகவும், உரிய நேரம் என்றால் அது எந்த நேரம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கொடுத்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கோட்டையை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறனாளிகள் கோயம்பேடு பகுதியில் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலத்தைப் போல 6000 ரூபாயாக உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவித்திருந்தனர். கோட்டையை முற்றுகையிட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் கேள்வி எழுப்பினார். அப்போது பதிலளித்த நிதியமைச்சர், ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு கருத்துகள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை கடற்கரையிலிருந்து ஆவடி நோக்கி சென்ற புறநகர் ரயில் தடம் புரண்டு தண்டவாளம் சேதமானதால் 1.5 மணி நேரம் அந்த வழித்தடத்தில் ரயில்கள் தாமதமாயின. ரயில் 15 கிலோமீட்டர் என்கின்ற மிதமான வேகத்தில் மட்டுமே சென்றதன் காரணமாக ஒரு பெட்டி மட்டும் தடம் புரண்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஹைட்ராலிக் ஜாக் மூலமாக தடம் புரண்ட ரயில் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டது. விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டது என வெற்று கூற்றுகளை கூறாமல் மத்திய அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தில் தனியார் விமான பயிற்சி நிறுவனத்தின் பயிற்சி விமானம் விபத்திற்குள்ளானதில் பயிற்சி விமானி உயிரிழந்தார். அம்ரேலி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பயிற்சி விமானம் கிரியா சாலை குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து விபத்திற்குள்ளானது. முதலில் மரத்தில் விழுந்து பின்னர் கீழே விழுந்து விமானம் தீப்பற்றி எரிந்த நிலையில் அதில் இருந்த பயிற்சி விமானி உயிரிழந்தார். தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நடிகை ரன்யா ராவ் இதுவரை குறைந்தது 100 கிலோ தங்கத்தை கடத்தியிருக்கலாம் என வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ரன்யா ராவின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் இதனை கூறியுள்ளது. ரன்யாவிற்கு ஜாமீன் வழங்கவும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஜாமீன் மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நாமக்கல் அருகே பேச்சுவார்த்தைக்கு பின் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். வீசானம் பகுதியில் மகாமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு கோயிலுக்கு செல்ல முயன்ற பட்டியலின மக்களை மற்றொரு சமூகத்தினர் தடுத்தனர். அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதையடுத்து பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். சவுதி அரேபியாவின் ஜெடாவில் நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது சவுதி பாடகர் ஷாஹின் அப்பாஸ் ராசி படத்தில் இடம்பெற்ற ஹிந்தி பாடலை பாடி பிரதமரை வரவேற்றார். அப்போது இந்திய வம்சாவளியினர் கரவொலி எழுப்பிய நிலையில் பிரதமரும் அதனை ரசித்து மகிழ்ந்தார். இந்தியா தனது சந்தைகளை அமெரிக்காவிற்காக அதிகம் திறக்க வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற அவர், எரிபொருள்கள் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் வாங்க வேண்டும் என்று கூறினார். 21ஆம் நூற்றாண்டின் எதிர்காலம் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் வலிமையால் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் 6.2 இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. ஜனவரியில் வளர்ச்சி விகிதம் 6.5 இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதைவிட 0.3% குறைவாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது. இதற்கு வணிக பிரச்சினைகள், உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை ஆகியவை காரணம் என அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரம்பான் மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா பார்வையிட்டார். ரம்பான் மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். முன்னதாக முதல்வர் உமர் அப்துல்லாவின் காரை முற்றுகையிட்டு தங்களது துயரங்களை பொதுமக்கள் கொட்டி தீர்த்தனர். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 17 பேர் கொல்லப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளனர். தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதால் உணவு, மருந்து பொருட்கள், எரிபொருள் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் நிலவுவதாக காசா பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீன பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதினும் ஓமன் பிரதமர் ஹைதம் பின் தாரிக் அல் சையதும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். ரஷ்யா மற்றும் ஓமன் நாடுகள் இடையிலான முதல் உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடைபெற்றது. இதில் இரு நாட்டு தலைவர்களும் காசாவில் தற்போதைய சூழல் குறித்து கவலை தெரிவித்தனர். அங்கு உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். 2010ஆம் ஆண்டில் தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வியடைந்த பிறகு கோப்பையை வென்றது போல இனி சிறப்பாக விளையாடி சென்னை கோப்பையை வெல்லும் என்று அந்த அணியின் தலைமைச் செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவம் துபே பங்கேற்று விருது மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்கினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 விளையாட்டு வீரர்களுக்கு தலா 70,000 ரூபாய் வழங்குவதாக சிவம் துபே அறிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் 10 விளையாட்டு வீரர்களுக்கு 30,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஊக்கத்தொகை வழங்கிய துபே 10 வீரர்களுக்கு தனது சார்பாக 70,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். நடப்பு IPL சீசனில் அணிகளின் பேட்டிங் மற்றும் பவுலிங் திறன் சிறப்புற மிளிர்ந்து வரும் நிலையில் ஃபீல்டிங் மிக மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சீசனில் இதுவரை 100க்கும் அதிகமான கேட்சுகளை வீரர்கள் பிடிக்காமல் கோட்டை விட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் இதுவே மிக மோசமான செயல்பாடு என்பது புள்ளி விவரங்களின் வாயிலாக தெரியவந்துள்ளது. சமூக வலைதளங்களில் இருந்து சிறிது காலம் ஒதுங்கியிருக்க உள்ளதாக இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். தற்போது அவர் இயக்கி வரும் நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் வெகு வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் இருந்து விலகி இருக்க உள்ளதாகவும் படத்தின் ப்ரமோஷன் பணிகளின் போது அவற்றை மீண்டும் பயன்படுத்த தொடங்குவேன் என்றும் அவர் கூறியுள்ளார்.